திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேன் என்று சொல்லிட்டு வருபவர்களை ஓடவிடும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என திருவாரூரில் திமுக கட்சி நிர்வாகி உருவப்படம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் பேச்சு. திருவாரூர் அருகே காட்டூர் கலைஞர் கோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறுவர் பூங்காவினை திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து அஞ்சுகம் அம்மையார் அரங்கத்தில் மறைந்த மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை செயலாளர் திருவிடம் உருவ படத்தினையும் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, தாட்கோ தலைவர் இளையராஜா, முன்னாள் அமைச்சர் மதிவாணன், முன்னாள் எம்எல்ஏ அசோகன், இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் பனகுடி குமார், நகர செயலாளர் வாரி பிரகாஷ் உட்பட மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள், இளைஞர் அணி நிர்வாகிகள், சார்பு அணியினர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதாவது: திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேன் என்று சொல்லிட்டு வருபவர்களை ஓடவிடும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு சவால் விட்டுள்ளார். பீகாரில் ஜெயித்துவிட்டோம், அடுத்த இலக்கு தமிழ்நாடுதான் என சொல்கிறார். திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பில் நான் சொன்னேன், இளைஞர் அணி மட்டுமல்லாது கழகத்தின் உடன்பிறப்புகள் அனைவரும் கொள்கை பற்றோடு உள்ளனர். தமிழ்நாட்டின் நலனை காப்பாற்ற களத்தில் நிற்போம் என்று தைரியத்தில் சொன்னேன். திமுக என்பது ஐயா திராவிடம் போன்ற லட்சக்கணக்கான தன்னலம் இல்லாத தொண்டர்களை கொண்ட இயக்கம். உங்களுடைய மிரட்டலுக்கு திமுகவின் தலைமை மட்டுமல்ல, அடிமட்ட தொண்டன் கூட பயப்பட மாட்டான். இன்று பாசிச சக்திகள் பழைய அடிமைகள் பத்தாது என்று புது புது அடிமைகளை தேடி கண்டுபிடித்து கூட்டணி வைத்துக் கொண்டு வருவார்கள். அவர்களை தமிழ்நாடு மக்கள் ஆதரவோடு ஓட விரட்ட வேண்டியது திமுகவின் கடமை. 2026 நடக்கும் தேர்தல் சாதாரண தேர்தல் கிடையாது. இது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தல். இது சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடக்கும் தேர்தல். சமூக நீதிக்கும் சமூக அநீதிக்கும் நடக்கும் தேர்தல். மாநில உரிமைகளுக்கும் டெல்லி சர்வாதிகாரத்திற்கும் நடக்கும் தேர்தல். ஆக 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக அணி குறைந்தது 200 தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுவோம். அதற்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள 70,000 வாக்குச்சாவடிகளில் திமுக கூட்டணி கட்சியினர் ஜெயித்ததாக வேண்டும். அதற்கு தொடக்கமாக இந்த திருவாரூர் மாவட்டம் நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் துணை முதலமைச்சர் தெரிவித்ததாவது: வாக்காளர் பட்டியல் வெளியிட்டுள்ளனர். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் 1 மாதம் பத்தாது என எதிர்த்து வந்துள்ளார். அதற்கான வழிமுறைகள் சொல்லியுள்ளனர். நாளைய மறுநாள் ஆன்லைனில் யார் யார் வாக்கு விடுபட்டுள்ளது என தெரிய வரும். விடுபட்டவர்கள் சேர்க்கும் பணியில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார். இளைஞர்கள் தம்பிமார்கள் கொள்கை பற்றோடு இருக்கிறாங்க. இளைஞர்கள் மட்டுமல்ல, கழகத்துடைய உடன்பிறப்புகள், கலைஞருடைய உடன்பிறப்புகள் அத்தனை களத்தில் நிற்போம். தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு, தமிழ்நாட்டுடைய நலனை காப்பாற்றுறதுக்கு, உரிமைகளை காப்பாற்றுறதுக்கு என்னைக்கும் களத்தில் நிற்போம் அப்படின்னு தைரியத்தில் சொன்னேன். திமுக என்பது ஐயா திருவிடம் போன்ற லட்சக்கணக்கான தன்னலமில்லா தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம். உங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் திமுகவுடைய தலைமை அல்ல, திமுகவுடைய அடிமட்ட தொண்டன் கூட இன்னைக்கும் மாற்றாங்க. இன்னைக்கு பாசிச சக்திகள் பழைய அடிமைகள் பத்தாதுன்னு புது புது அடிமைகளை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அவங்களோடையும் கூட்டணி கட்சிக்கு வருவாங்க. தேர்தல் நேரத்தில் கண்டிப்பா கூட எதிர்க்க வருவாங்க. அவங்களையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவோடு ஓட நிறுத்த வேண்டிய நமக்கு கடமை நமக்கு இருக்கிறது. திமுக தொண்டனுக்கு இருக்கின்றது. யாருக்கு இருக்கின்றதோ நமக்கு அதிகமாக இருக்கின்றது. 2026 நடக்க போற தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது. இது தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தல். இது சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நடக்கிற தேர்தல். சமூக நீதிக்கும் சமூக அநீதிக்கும் இடையே நடக்கின்ற ஒரு தேர்தல்.
மாநில உரிமைகளுக்கும் டெல்லி சர்வாதிகாரத்திற்கும் நடக்கின்ற ஒரு தேர்தல். ஆக 2026 சட்டமன்ற தேர்தலில் கலைஞாணி குறைந்தது 200 தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும். நிச்சயம் வெற்றி பெறுவோம். அதற்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள 70,000 வாக்குச்சாவடியிலும் நிச்சயம் உதயசூரியன் நம்முடைய கூட்டணி சிஸ்டம் ஜெயிச்சாக வேண்டும். அதற்கு ஒரு தொடக்கமாக இன்னைக்கு இந்த திருவாரூர் மாவட்டம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஆரம்பத்துல இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் வந்து கழகத்தை எதிர்த்து வந்திருக்கிறார். 1 மாசம் 10 எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் ஆரம்பமே சொல்லியிருக்கிறோம். அதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. நாளை மறுநாள் தான் கரெக்டாக தெரியும். ஆன்லைன்ல பார்த்தா கரெக்டாக யார் வாக்கு விடுபட்டு இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் சேர்க்கறதுக்கான பணிகளை ஈடுபடுவோம்.